Hello viewers, welcome to Fast Updates. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேடி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்த்திகா தீபா. இந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். கிராண்ட் லுக்கில் இருக்காங்க. அப்கமிங் என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கெஸ் பண்ணுங்கள். ரொம்ப க்யூட்டாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜெனிஃபோர். இந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான சீன்ஸில் கூட இந்த கெட்டப்பில் தான் இவங்க வந்திருப்பாங்க. அப்கமிங் என்ன ஃபங்க்ஷன் தெரியல, எல்லாம் கொஞ்சம் கிராண்ட் லுக்லேயே இருக்கிறாங்க. ஒரு வேளை நலுங்கு ஃபங்க்ஷனாக அந்த மாதிரி என்னன்னு தெரியல. அப்கமிங்கில் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி, ரியா வந்து சில வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க சோஷியல் மீடியா பேஜில். நான் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க வரப்போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இன்றைக்கான எபிசோட்ஸில் கூட வந்திருப்பாங்க. அதில் ரம்யா தான் பெயில் எடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்கமிங் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதில் பார்த்திங்கன்னா இவங்க கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க அதாவது ரியா வந்து ஆனந்தை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங்கில் பார்க்கணும். எப்போ வந்து கார்த்திக்கு ரம்யா உண்மை தெரியும், எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ கார்த்திக் உண்மை தெரியும் அப்போ தான் இந்த சீரியல் நல்லாயிருக்கும். ரம்யாவை வந்து வெளியில் போக சொல்லுங்கள். எல்லாருமே எனக்கு மோஸ்ட்லி மெசேஜ் பண்ணுது ரம்யா வேணாம் வெளியில் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெசேஜ் பண்ணுறீங்க. இப்போ வர சொல்லிட்டாங்க, கல்யாண தேதி கூட சொல்லிட்டாங்க. இதில் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க கல்யாணம் எடுத்து சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அவர் சொன்னது தாலி கட்டினா வந்து அவங்க மாமியார் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அப்போ அது பொய்யாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரம்யா இப்போ எல்லா பிளானும் பண்ண மாதிரி அந்த பிளானும் பண்ணியிருப்பாங்க. காசு கொடுத்து போலி சாமியாரை ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு என்னோட கெஸ். அதே மாதிரி தான் எல்லாருமே கொஞ்சம் பேர் நான் சொன்னதுக்கு எல்லோரும் எப்படி சொன்னீங்க, ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னோட கெஸ் அதாக தான் இருக்குது. ஒரு வேளை காசு கொடுத்து ஏமாற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க வந்து சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு தான் நீங்கள் உயிரோட இருக்க மாட்டீங்க நான் அந்த சாமியார் சொல்லியிருப்பாங்களே, அப்படி சொல்லாமல் கல்யாண தேதி பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா இது ஃபேக்கான நியூஸ்ன்னு தான் நம்ம நினைக்கணும். அப்கமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். பார்க்காதவங்க எல்லாருமே பார்த்துருங்க மறக்காமல். இதுதான் கேடி அப்டேட்ஸ். உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கா, இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.